சமூகத்தை உருவாக்கி வருது. இதோட ஒரு பகுதியாகத்தான் குடியிருப்பமா கிளம்புவீங்க. அதுக்கு நடுவில் சமையல் செய்யணும். ஆனால் அந்த சுமையை குறைக்க அரசு பள்ளிகளை படிக்கிற நம்ம குழந்தைகளுக்கு சத்தம் என்பதுதான் நம்ம அரசோட நோக்கம். அதுக்காக ஆண்டுதோறும் 6 முறை கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுது. இந்த கிராம சபை கூட்டங்கள் தான் ஜனநாயகத்தோட முக்கியத்துவசி. முள்ளிக்குளம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எம்ஏ முருகனா? எம்ஏ முருகன் ஐயா. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்க? நல்லா வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்குல்ல ஐயா? நீ தலைவர் முள்ளிக்குளம் ஊராட்சி தலைவரா? ஆமா ஐயா. ஆமா ஐயா. பணிகள் எடுக்கப்பட்டிருக்காங்க, நிறைய பணிகள். அதெல்லாம் முடிச்சிட்டாங்களா? முடிச்சாச்சு ஐயா. 4 பணிகள் முடிக்கப்பட்டது. என்னென்ன பணிகள்? துறைச்சேம்பரத்தில் வந்து சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. முள்ளிக்குளத்தில் வந்து முத்தாளங்குளத்தில் பேவருண்டி உணவு திட்டத்தின் மூலம் 32 மருத்துவ திட்டத்தின் கீழ் 160 பேர் பயன்பெற்றுள்ளனர். மகளிர் உரிமை தொகையின் கீழ் 345 பேர் பயனடைந்துள்ளனர். எனவே தங்களுடைய சிறப்பான ஆட்சியில் சிறப்பான திட்டங்கள் மக்களுடைய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே எங்களுடைய முள்ளிக்குளம் ஊராட்சி மன்றத்தின் சார்பிலும் ஊர் பொதுமக்கள் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தினை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்று பேசிய போது வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. குடிநீர் வசதி, மயானத்திற்கு சாலை வசதி உள்ளிட்டவை இல்லை என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஜெயேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜெயேந்திரன், விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரூபி. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள முள்ளிக்குளம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட துரைச்சாமியாபுரம் பகுதியில் இன்றைய தினம் முதல்வர் வீடியோ கான்பரன்சிங் மூலம் கிராம சபை கூட்டமானது நடைபெற்றது. இதுல ஊராட்சி மன்ற தலைவர் முருகன் என்பவர் கலந்து கொண்டு முதல்வரிடம் உரையாடி கொண்டிருந்தார். அப்போது தங்கள் பகுதியில் திட்டங்கள் முறையாக நடைமுறைப்படுத்தியுள்ளதாகவும் வீடியோ கான்பரன்ஸை பேசிக் கொண்டிருந்தார். அப்போது கூட்டத்தில் இருந்த பெண்கள் மற்றும் திமுகவை சேர்ந்த சில பொறுப்பாளர்கள் தங்கள் பகுதியில் குடிநீர் மற்றும் மயான சாலை வசதி உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லை என முதல்வர் பேசிக் கொண்டிருந்த நிலையில் ஊராட்சி மன்ற தலைவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அந்த பகுதியில். தொடர்ந்து இருப்பினும் இருக்கையில் இருந்த பெண்கள் தங்கள் பகுதி புறக்கணிக்கப்படுவதாக இருந்து இருக்கையில் இருந்து எழுந்து சென்ற நிலையில் அங்கிருந்தவர்கள் அந்த பெண்களை இருக்கையில் அமர்ந்து தொடர்ந்து கூட்டமானது நடைபெறும் என தெரிவித்தனர். ஆனால் பெண்கள் அதை பொருட்படுத்தாமல் இருக்கையிலிருந்து எழுந்து சென்றதால் பரபரப்பு நிலை காணப்பட்டது அந்த பகுதியில். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயேந்திரன்.